நீதிக்கதைகள். மதிநுட்ப முயலும் சிங்கமும். ஒரு காட்டில் விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அப்பொழுது சிங்கராஜா அனைத்து விலங்குகளையும் அடித்து கொன்று குவித்தது. அதனால் விலங்குகள் அனைத்தும் ஐயமுற்று, நாம் சிங்கராஜாவிடம் சென்று முறையிடுவோம், தினமும் நாங்கள் ஒருவர் உங்களுக்கு உணவாக வருகிறோம் என்று கூறியது. அதை சிங்கராஜா ஏற்றுக்கொண்டது. அதன்படி ஒரு நாள் முயலின் நாள் வந்தது. முயல் அழுது கொண்டே எப்படி போவது என்று யோசித்தது. அழுது கொண்டு போய் சிங்கத்திடம் நின்ற பொழுது சிங்கம் கோபமுற்றது. அப்பொழுது முயல், உங்களை போன்ற ஒருவர் இந்த காட்டில் இருக்கிறார், அவரிடம் நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என்றது. அதன்படி அழைத்து சென்றது. அப்பொழுது சிங்கராஜா அந்த கிணற்றினுள் எட்டி பார்த்தார். அப்பொழுது கிணற்றுள் சிங்கராஜாவின் நிழல் தெரிந்தது. இதனால் கோபமுற்ற சிங்கராஜா, இது இன்னொரு சிங்கம் என்று நினைத்து கிணற்றிற்குள் விழுந்து அதனுடன் சண்டையிட நேரிட்டது. அப்பொழுது சிங்கம் இறந்து விட்டது. இதனால் காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. இந்த கதையில் முயலின் மதிநுட்பத்தால் மற்ற விலங்குகள் அனைத்தும் காப்பாற்றப்பட்டன. நன்றி.